வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 36ல தான் இருக்கும். குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரெக்கவரபிள் ஷெடியூல்ஸோட டைப்ஸான கேஸ்கேடிங், கேஸ்கேட்லெஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம டைப்ஸ் பற்றி நேற்று நம்ம டே 35ல வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேஸ்கேடிங் ஷெடியூல் பற்றி பார்க்கலாம். ஸோ கேஸ்கேடிங் ஷெடியூல் அப்படின்னா இஃப் in a schedule failure of one transaction causes several other dependent transaction to roll back or abort. Okay, so suppose நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், தட் இஸ் வந்து T1, T2, T3 அந்த மாதிரி 3 டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னா சப்போஸ் வந்து T1 வந்து அபார்ட் ஆயிருச்சு, ஓகே, தட் இஸ் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா T2ஓட இங்கே ரைட் பண்ண ஒரு வேல்யூவை வந்து இங்கே T2 வந்து ரீட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் T2 இருக்கிறதுனால இட் இஸ் நீட் டு பி அபார்ட்டட். இதுவுமே வந்துட்டு ரோல் பேக் ஆகணும். அதே மாதிரி இங்கே T3லையும் வந்துட்டு சம் ரீட் ஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்துட்டு திருப்பி ரோல் பேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டாக இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம கேஸ்கேடிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று ரோல் பேக் ஆச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து கேஸ்கேடிங்னா என்னது நெக்ஸ்ட்டாக வந்து ரோல் பேக் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம கேஸ்கேடிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நமக்கு 4 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, T1, T2, T3, T4 அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ரீட் பண்ண இந்த பர்டிகுலர் டேட்டாவை இங்கே வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் அதை வந்து நம்ம ரீட் பண்ணி ரைட் பண்ணுறோம். ஸோ இதில் இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா T1 ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறப்ப T1 ரோல் பேக் பண்ணணும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால T2வும் ரோல் பேக் பண்ணணும். இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால T3 இப்படி ஒன்றுக்கு ஒன்று கேஸ்கேடாக வந்துட்டு ரோல் பேக் ரெக்கவரபிள் வந்து இது ரெக்கவரபிள் தான். பிகாஸ் வந்து இது எதுவுமே கமிட் ஆகலை. இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆர் கமிட் ஆகிறது வரைக்கும் இது எதுவுமே கமிட் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ரெக்கவரபிள். பட் எந்த மாதிரி அப்படின்னா கேஸ்கேடிங் ரெக்கவரபிள். ஓகே, ஒன்று ஃபெயிலியர் ஆனதும் ரோல் பேக் ஆகும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அடுத்தடுத்து ரோல் பேக்கிங் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இது நம்ம கேஸ்கேடிங் ரெக்கவரபிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேஸ்கேட்லெஸ் ஷெடியூல். If in a schedule a transaction is not allowed to read a data item until the last transaction that has written it is committed or aborted, then such a schedule is called as cascadeless schedule. ஓகே, இதுவும் ரெக்கவரபிள் தான். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு ரைட்டான டேட்டாவை நம்ம டர்ட்டி ரீட், இந்த இடத்துல டர்ட்டி ரீட் ஆகுது T2ல. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு டர்ட்டி ரீட் வந்து இருக்கு. ஓகே, டர்ட்டி ரீட் இருக்கு. பட் என்ன பண்ணுது அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா இந்த டர்ட்டி ரீட் தட் இஸ் ரீட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறது ஆஃப்டர் த கமிட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஓகே, எந்த டேட்டா எந்த டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம அதை ரீட் பண்ணுறோமோ அந்த டிரான்சாக்ஷன் கமிட் ஆகிறது வரைக்குமோ அல்லது அபார்ட் ஆகிறது வரைக்குமோ இந்த ரீடிங்கை வந்து நம்ம டிலே பண்ணி வச்சுருப்போம். ஆஃப்டர் அந்த கமிட்டுக்கு அப்புறமா தான் ரீடு நடக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள், இதிலிருந்து ரீட் நடக்குதுங்கிறப்போ இந்த டிரான்சாக்ஷன் கமிட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ரீடிங் வந்து அலோ பண்ணும். Okay, a transaction is not allowed to read a data item until the last transaction that has written is committed or aborted. ஓகே, இது கமிட் ஆகிறது வரைக்குமோ ஆர் அபார்ட் ஆகிறது வரைக்குமோ இந்த ரீட் பண்ணுறத அலோ பண்ணாது. அது கமிட் ஆனதுக்கு அப்புறமா தான் அலோட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ரீடிங்கும் நடக்காது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எந்த ரீடிங்கும் அலோ பண்ணாது. ஓகே, திஸ் இஸ் கேஸ்கேட்லெஸ் ஷெடியூல். Cascadeless schedule allows only committed read operations. Okay, commit ஆன read operation தான் வந்து allow பண்ணும். Therefore, it avoids cascading rollback and thus saves CPU time. Okay, CPU time வந்து இதனால நமக்கு
சேவ் ஆகுது. பிகாஸ் இங்க வந்துட்டு நமக்கு இதுல வந்து அந்த ரோல் பேக் வந்து நடக்காது. பிகாஸ் இதுல வந்து கமிட் ஆனாலும் இது இப்படியே தான் இருக்க போகுது. சப்போஸ் அபார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது ரோல் பேக்லாம் பண்ணிட்டு மறுபடி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரீடிங் நடக்கும். ஸோ இதுல ரோல் பேக் நடக்க வேண்டிய நீட் வராது. இதுலேயும் ரோல் பேக் நடக்க வேண்டிய நீட் வராது. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஓகே, அதான் கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே, இதில் வந்து பட் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ரீடு தான் அலோவ் பண்ணாது, பட் ரைட்டை வந்து அலோவ் பண்ணும். ஓகே, எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் இன்க்ளூட் பண்ணோம். தட் இஸ் ரைட் ஆஃப் ஏ வந்து அலோவ் பண்ணும். ஒன்லி ரீடை தான் வந்துட்டு இதில் பார்த்தீங்களா, இஸ் நாட் அலோவ் டு ரீட் அ டேட்டா, பட் வந்து ரைட் வந்து அலோவ் பண்ணும். கமிட் ஆகுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். பட் ரீட் வந்து கமிட்டுக்கு அப்புறமா தான் வந்து ரீட் ஆஃப் ஏன்னு வந்து நடக்கணும். ஓகே, இதுதான் வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல். என்ன அப்படின்னா, if in a strict schedule a transaction is neither allowed to read or nor write a data item until the last transaction has written, it is committed or aborted. ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னா அதில் வந்து ரைட் வந்து அலோவ் பண்ணோம்ல, இதில் ரீடும் அலோவ் பண்ணாது, ரைட் அலோவ் பண்ணாது, எதுவுமே அலோவ் பண்ணாது. அதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூல்ஸ். ஃபஸ்ட்டு கேஸ்கேடிங் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்று அபார்ட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து அபார்ட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ்கேட்லெஸ் அப்படின்னா ரீட் ஆப்ரேஷனை வந்து அது கமிட் ஆகிறது வரைக்கும் அலோவ் பண்ணாது, ரைட் ஆப்ரேஷன் அலோவ் பண்ணும். பட் ஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் அப்படின்னா ரீடோ ரைட்டோ எதுவுமே அலோவ் பண்ணாது. அந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கமிட் ஆகிறது வரைக்கும் இதில் ரீட் ரைட் எல்லாமே வந்து அலோவ் பண்ணாது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரீட் ஆப்ரேஷனோ ரைட் ஆப்ரேஷனோ நடக்கும். அதுதான் ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரபிள் ஷெட்யூல்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஷெட்யூல். எஸ்ல வந்து R1, W2, commit 2, W1, W3, தென் commit, இதில் மிஸ் ஆகுது, commit 3, தென் commit 1 வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் T1, T2, T3. ஓகே, T1ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, R1 ஆஃப் ஏ, அடுத்து W2 ஆஃப் ஏ, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, commit ஆஃப் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் W1 ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, அப்புறமா W3 ஆஃப் ஏ, அப்புறம் commit 3 கொடுத்துருக்காங்க, அப்புறம் லாஸ்டா commit 1. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சாய்ஸஸில், வியூ சீரியலைசபிள், ஸ்ட்ரிக்ட் ரெக்கவரபிள், தென் நான் சீரியலைசபிள் சீரியலைசபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ சீரியலைசபிள் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். வியூ சீரியலைசபிள் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னாலே தட் இஸ் சீரியலைசபிள் தான். ஸோ இந்த சாய்ஸ் வரலாம், அல்லது நான் சீரியலைசபிள்னா இது வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஃப்ளிக்ட் தான் வியூக்கு வந்து செக் பண்ணுவோம். ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறப்ப என்னது, நம்ம ரீட் ரைட் பேர், ரைட் பேர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆரோ போட்டுப்போம் இல்லையா. ஸோ T1, T2, T3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு T1 to T2 வருது, T2 to T1 வருதுங்கிறப்போ நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் இல்லை. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம், பிளைண்ட் ரைட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ பிளைண்ட் ரைட் இருக்கு. ஸோ பிளைண்ட் ரைட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நாட் வியூ சீரியலைசபிள் அப்படின்னு போட்டுருவோம். பட் இருக்கிறதுனால நம்ம அகெயின் வந்து டிபெண்டன்சி கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும். டிபெண்டன்சி கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுவோம், T1 எடுத்துப்போம், அதான் இனிஷியல். ஃபைனல் ரைட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா T3. ஸோ இவன் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, அடுத்து T2க்கு அப்புறமா யார் வருவா, சாரி T1க்கு அப்புறமா அப்படின்னா T2 தான் வரணும். பட் நம்ம எனிஹவ் செக் பண்ணணும் அது இருக்கான்ட்டு. ஸோ ரீடுக்கு அப்புறமா அதை ரைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1க்கு அப்புறமா T2 தான். ஓகே, ஸோ வந்து இதுதான் ஃபைனல் ரைட் பண்ணுறதுனால நம்ம T1ல இருந்தும்
ஆரோ போடணும், T2ல இருந்தும் ஆரோ போடணும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து சைக்கிள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோ சைக்கிள். ஸோ நோ சைக்கிள்னால தட் இஸ் வியூ சீரியலைசபிள் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிக்ட் ரெக்கவரபிள், நாட் ஸ்ட்ரிக்ட் ரெக்கவரபிள்னு இருக்கு. இதுல ஸ்ட்ரிக்ட் ரெக்கவரபிள்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி பார்த்த டெஃபினிஷன் படி தட் இஸ் வந்து ஒரு T1ல இருந்து இப்போ நமக்கு வந்து ஏதோ ரீடிங் ஏதோ நடக்குது அப்படின்னா ஓகே, ஸ்ட்ரிக்ட் ரெக்கவரபிள் ஷெட்யூல் அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு கமிட் ஆகிறது வரைக்கும் ரைட் ஆப்ரேஷன் ஆர் ரீட் ஆப்ரேஷன் வந்து அலோ பண்ணாது அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து ரைட் ஆப்ரேஷன் அதுக்கு முன்னாடியே நடக்கிறதுனால தட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட் ரெக்கவரபிள் அப்படின்னு தெரியுது. ஓகே, நாட் ஸ்ட்ரிக்ட் ரெக்கவரபிள் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் வருது. இதில் நான் சீரியலைசபிள், சீரியலைசபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வியூ சீரியலைசபிள் தான். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டாபேஸ் ஷெட்யூல் வித் 2 டிரான்சாக்ஷன்ஸ் T1 அண்ட் T2, R2 of X, R1 of X, R2 of Y அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 2 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. இதில் RI இது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். T1 T2 இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கு அப்படின்னா T2ல தான் ரீட் ஆஃப் எக்ஸ் வந்து நடக்குது. அப்புறமா T1ல ரீட் ஆஃப் எக்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட் ரீட் ஆஃப் ஒய், அப்புறமா W1 ஆஃப் எக்ஸ், அப்புறமா ரீட் ஆஃப் ஒய், அப்புறமா W2 ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபாட். ஓகே, A ஃபார் அபாட் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. AI denotes அபாட். That is where RI of Z denotes a read operation. R-na read operation by transaction TI. அதோட explanation தான் கொடுத்துருக்காங்க. on variable Zன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. WI-னா ரைட் ஆப்ரேஷன் பை TI. நமக்கு ஆல்ரெடி தெரியும் T1னா நமக்கு transaction 1ல் ரீட் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக A1 அப்புறமா A2ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அப்புறமா transaction 2 வந்து அபாட். தட் இஸ் அபாட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த அபவ் ஷெட்யூல் இஸ் ட்ரூ அப்படின்னு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எஸ் இஸ் நான் ரெக்கவரபிள், எஸ் இஸ் ரெக்கவரபிள் பட் ஹேஸ் அ கேஸ்கேடிங் அபாட், எஸ் டஸ் நாட் ஹாவ் அ கேஸ்கேடிங் அபாட், எஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெக்கவரபிள் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ரீட் பண்ணுறதை யார் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இந்த ரீடு வந்து இங்கே ஃபஸ்ட் இது ரீட் பண்ணது அப்படின்னா அதை வந்து ரைட் பண்ணதை யார் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். சாரி, ரைட் பண்ணதை யார் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு தானே நம்ம இதில் செக் பண்ணுவோம். தட் இஸ் வந்து டர்ட்டி ரீட். ரெக்கவரபிள்னா என்னது, டர்ட்டி ரீடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் நம்ம. இங்கே வந்து ஏதாச்சும் டர்ட்டி ரீடு இருக்கா அப்படின்னு பாருங்க. இதில் எங்கேயுமே வந்துட்டு டர்ட்டி ரீடு இல்லை. ஓகே, ஒரு ரைட்டானதை அடுத்து எதுவுமே ரீட் பண்ணலை. இதில் வந்து ஒரு ரீட் இருக்குது பட் இது ரைட்டுக்கு அப்புறமா இல்லை. இங்கே ஒரு ரீட் இருக்குது, ரீட் ஆஃப் ஒய், இதுவும் எந்த ரைட்டுக்கு அப்புறமாவும் இல்லை. இந்த ரீட் ஆஃப் ஒய்யும் இதுக்கு அப்புறமாவும் இல்லை. ஓகே, ஸோ இதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல எதுவுமே டர்ட்டி ரீடே கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, பட் ஹேஸ் அ கேஸ்கேடிங் அபாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ரெக்கவரபிள்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து இது ராங். தட் இஸ் அதில் வந்து டர்ட்டி ரீடே இல்லைங்கிறப்போ தட் இஸ் ரெக்கவரபிள். ஸோ எஸ் இஸ் ரெக்கவரபிள் பட் ஹேஸ் அ கேஸ்கேடிங் அபாட் அப்படின்னு. பட் வந்து அதில் அபாட் பண்ண வேண்டிய நீட் கிடையாது பிகாஸ் அங்கே டர்ட்டி ரீடே இல்லை. எஸ் டஸ் நாட் ஹாவ் அ கேஸ்கேடிங் அபாட். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து கரெக்ட். எஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட் வந்து ராங். ஓகே, ஸோ இது ஆப்ஷன் 3 தான் வந்து இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பட் இந்த கான்செப்ட் 3 இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் கேஸ்கேடிங். கேஸ்கேடிங்னா ஒன்று ஃபெயிலியர் ஆகி ரோல் பேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே திருப்பி மறுபடி ரோல் பேக் ஆகும். ஸோ அது வந்து கேஸ்கேடிங் ரெக்கவரபிள் ஷெட்யூல். நெக்ஸ்ட் கேஸ்கேட்லெஸ் அப்படின்னா ஒரு டேட்டா ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம ஒரு டேட்டா ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டர்ட்டி ரீட் வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறமா தான் இருக்கணும். ஓகே, அது வரைக்கும் அது ரீட் ஆப்ரேஷனை அலோவ் பண்ணாது. பட் ரைட் ஆப்ரேஷனை அலோவ் பண்ணும். அது வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். பட் ரீடோ ரைட்டோ ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தது அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல். ஓகே, இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூல். 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் இன்னொரு டைம் இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. Thanks for watching this video. If you like this video, please share it with your friends. Thank you everyone and have a nice day ahead.